தோடா மூஞ்சியை பத்தியாவது முத்துன சோறு ஐயா லெஃப்ட்ல விட்டுனா ரைட்ல வாங்கிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். ஏப்பா நீ எங்க ஏரியாவுக்கு வரல, நீ பேசுறத பார்த்தா எங்க ஏரியா பக்கம் வந்துடாது. ஒரு மாணவனை உருவாக்கு ஒரு ஊர் உருப்பிடும். இத்தனை மாணவர்களை உருவாக்கிய திரு தனஞ்சயனுக்கு இந்த நாடே வசப்படும். ஒவ்வொருத்தருட்டேருந்தும் இங்கே இருக்கிற மேலே இருக்கிற மாஸ்டர்ஸ் இருந்தும் நான் கற்றுருக்கேன். அத்தனை விஷயங்கள் நாசர்லேருந்து மகேந்திரன் சார்லேருந்து எல்லார்ட்டையும் கற்றுட்ருக்கேன். முக்கியமாக எனது அருமை டைரக்டர் பாலா சார், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர் ஒர்க் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அனுபவம்லாம் எனக்கு கிடச்சிது. உங்கள்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுட்ருக்கேன். எத்தனை சந்தேகங்கள் கேட்க அதுக்கான விடையை தேடி நான் சொல்லும்போது அந்த விடை முதல் முறையாக என் வாயிலேருந்து வரும்போது அப்போ தான் கற்றுக்கிட்டு என்ன இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ அப்படின்னு திக்குன்னு இருக்கும். அதுதான் எப்போதுமே கிளாஸில் ரொம்ப புக்கிஷாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. எங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்க போது வெளியே போனால் என்னென்ன நடக்கும்னு சொல்லும் போது தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு சுவையாக இருக்கும், ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்கும். இந்த தனஞ்சயன் இதை இவ்வளவு கரமாக, ஏன்னா இங்கே நம்ம இந்த ஸ்கூல் இந்த காலேஜோட சூப்பர் ஸ்டார் லெனின் தான் நினைக்கிறேன். அவ்வளோ கைத்தட்டல் வருது, அவ்வளோ ஓட்டு வாங்குறீங்க லெனின் சார். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் லெனின் சார் கண்ணன் சார் எல்லாம் ஒரே ஸ்கூலில் இருந்து வந்தவங்க. அதனால் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வார்த்தையாகத்தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு டிஸ்கரேஜாக சொல்லவே மாட்டார் லெனின் சாராக இருக்கட்டும் கண்ணன் சாராக இருக்கட்டும் எல்லாருமே. அதனால் உங்கள் மாஸ்டர் சொல்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ என்கிட்ட படித்த இந்த டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்டில் ஒரு 9 பேருக்கு நான் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அடுத்து நான் எடுக்க போகிற படத்தில் 2 பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுறீங்களா? எந்திரிச்சு நில்லுங்க. எந்த பயமும் தேவையில்லை உங்களுக்கு. எந்த பயம் என்ன ஆகுமோ அந்த கவலையெல்லாம் தேவையில்லை. உங்கள் ஃபாதர் மதர் எல்லாருக்கும் தான் நீங்கள் தைரியம் சொல்லுங்கள், நான் சாதிப்பேன், கண்டிப்பாக சாதிப்பேன். இந்த சினிமாவில் என் பேர் நிலைச்சு நிற்கும். ஒரு பழமொழி இருக்கு, நீ நடக்கும்போது நடை பாதையாகிறது, நீ படுக்கும்போது அது பாயாகிறதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால நீங்கள் எதுவாக இருக்கீங்களோ அதுவாக உங்கள் வாழ்க்கை மாறும். என்னோட படித்த அந்த மாணவர்களை பிரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்த பேட்ச் வந்துட்டு இப்போ அடுத்த பேட்ச் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இஸ் ரொட்டீன். அதனால் அதுக்கு நாங்கள் தயார். ஆல் த பெஸ்ட் டு எவ்ரிபடி.